இப்போ சாயந்தரம் பராசக்தியில் ஜெயம் ரவி கலக்கியிருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹீரோவா நடித்த படம் கராத்தே பாபு. அந்த படத்தோட டீசருமே வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. நம்மளை ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்குனது இந்த 2 படங்களும் தான். ஒன்று பராசக்தி, இன்னொன்று கராத்தே பாபு. அதில் வந்து அப்படியே அந்த சட்டமன்ற செட்டப்பை அப்படியே வந்து வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் ஏதோ சட்டமன்ற நிகழ்வை பார்க்குறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறேன். பார்த்தா என்னடா நாசர் குரலாக இருக்குது, அவரு இப்போ சட்டமன்றத்துக்கு போனாருன்னு கிட்ட வந்து பார்த்தா தான் அதில் ஜெயம் ரவி அது இதுன்னு வராங்க. அடடா இது படம் அடான்னு நினச்சிக்கிட்டு மணிகண்டனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. தொடர்ச்சியாக 3 படங்கள் பெரிய அளவில் வெற்றி. அது டைலாக் ரைட்டரு, அவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி வச்சு சீக்கிரம் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஒரு தேர்ந்த நடிகராக இருக்கார். அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மூத்த நடிகர்கள்ட்ட ஒரு பழகிற விதம். அவர் போய் இப்போ சிவகுமார் பற்றிலாம் அவர் சொல்கிறாரு. இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப்பே இருக்குது. ஆனால் நான் போய் சிவகுமார் சார்கிட்ட உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேங்கிறாரு அவர். அதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த தலைமுறையில் இப்படி ஒரு நடிகர் உருவாகி வர்றதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. விஜயோட கலரை மாற்றினது ஏஆர் முருகதாஸ்க்கு அப்புறம் அட்லி தான். இப்போவும் நீங்கள் வந்து நான் சில நேரங்களில் அந்த யூடியூபர்ஸ் சில பேர் சர்வே போடுவாங்க. விஜய் வந்து அடுத்து யாரோடு நடித்தால் நல்லாயிருக்கும், யார் டைரக்ஷன் நடித்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை போட்டால் அதில் முதலிடத்தில் அட்லி வந்து சல்மான் கான் அவர்களை வச்சு படம் பண்ண போகிறதா ஒரு செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாரு, கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு. முதல்ல கமல்கிட்ட அவர் முயற்சி பண்ணதெல்லாம் உண்மை தான். பட் கமல் அதில் பண்ணுறதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரஜினிகிட்ட வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் ரஜினி அதுக்குள்ளே இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சாயந்தரம் பராசக்தியில் ஜெயம் ரவி கலக்கியிருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீரோவா நடித்த படம் கராத்தே பாபு. அந்த படத்தோட டீசருமே வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். உள்ளபடியே இந்த வாரத்தில் நம்மளை ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்குனது இந்த 2 படங்களும் தான். ஒன்று பராசக்தி, இன்னொன்று கராத்தே பாபு. அதில் வந்து அப்படியே அந்த சட்டமன்ற செட்டப்பை அப்படியே வந்து வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் ஏதோ சட்டமன்ற நிகழ்வை பார்க்குறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறேன். பார்த்தா என்னடா நாசர் குரலாக இருக்குது, அவரு இப்போ சட்டமன்றத்துக்கு போனாருன்னு கிட்ட வந்து பார்த்தா தான் அதில் ஜெயம் ரவி அது இதுன்னு வராங்க. அடடா இது படம் அடான்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்க்கும்பொழுது தான் இது வந்து கராத்தே பாபு படம் அப்படின்னு. அது ரொம்ப அழகாக ஜெயம் ரவி ரவிமோகன்னு மாற்றின அந்த இதையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு அதுக்கேற்ற ஒரு டைலாக்கை போட்டு ரொம்ப நுணுக்கமாக அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம பழைய வரலாறுகளை ரொம்ப சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கலைஞர் காலத்தில் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளே வரும் போல இருக்குது. பேருக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுங்க. ஆமாம். அதனால் இது வந்து அரசியல் படங்கள் மணிவண்ணன் பண்ணியிருக்காரு. மணிவண்ணன் அளவுக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டருக்கு ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். ஆமாம். இவருக்கு இவ்வளவு பெரிய பக்குவம் வாங்குற அளவுக்குலாம் ரொம்ப தைரியமும் வேணும். வைக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருந்ததுன்னு வைங்க, பிச்சுட்டு போகும் இந்த படம். ஏன்னா அந்த ஜானரில் படங்கள் வந்து ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ ஜெயம் ரவி எப்படி ஒத்துக்கிட்டாரு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சர்ச்சையான ஒரு படம் கருத்து உருவாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரோட பகையை சந்திக்க நேரிடும். ஸோ அதெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாரு நினைக்கிறீங்க? இல்லை, சிலருக்கு வந்து இங்கே சில கலர் இருக்குங்க. ஓகே. இப்போ இதே கேரக்டரில் வேற ஒரு நடிகர் இங்கே நடிக்கிறாருன்னு வைங்களேன், நிச்சயமாக அந்த படத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, இவர் வந்து தேவையில்லாத வம்புக்கு போகிறாரு அப்படின்னா. ஆனால் ஜெயம் ரவிக்கு இங்கே ஒரு நல்ல பேர் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. எல்லா கட்சிக்காரர்களும் விரும்புகிற ஒரு நடிகராக ஜெயம் ரவி இருக்கார். ஸோ அதனால் அவர் போய் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே சிக்க மாட்டார். ஒரு அரசியல் சட்டையர் படமாக இருந்தால் கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது அவருக்கு. தொடர் தோல்விகளால் தோன்றிருந்தார். ஸோ பேக் டு பேக் 2 படம் வரப்போகுது இல்லையா? மீண்டும் வந்து விட்ட இடத்த பிடிச்சிட்டாரா ஜெயம் ரவி? கட்டாயமாக அவர் விட்ட இடத்த விட இன்னும் கொஞ்சம் மேலே போவாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்பொழுது இப்போ தான் சரியான திசையை நோக்கி ஜெயம் ரவி போகிறாரோங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. இதுவரைக்கும் அவர் அடைந்த தோல்விகள் எல்லாமே கடந்த காலத்தில் அவர் முடிவு பண்ண படங்கள். இப்போ அவர் டோட்டலாகவே ஃப்ரெஷ்ஷான ஒரு மனிதனாக மாறி கதை கேட்குறதுலேருந்து படங்களை முடிவு பண்ணுற வரைக்கும் அவர் வந்து இன்னும் சுதந்திரமாக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அண்ணன்ட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும், அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சுதந்திரமான மனிதனாக அவர் இருக்கார்.
ஸோ அதனால் அவருடைய வெற்றிகள் ஜெயம் ரவி 2.0 தான் இல்லையா? கட்டாயமாக அது கரெக்டாக சொன்னீங்க. மணிகண்டனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. தொடர்ச்சியா 3 படங்கள் பெரிய அளவில் வெற்றி. அது குட் நைட் வந்து பெரிய அளவில் ரீச் ஆனது. அதே மாதிரியே குடும்பஸ்தனாக வாழ்ந்திருக்காரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரியான. அதுவும் இல்லாமல் அவரோட இன்டர்வியூமே நிறைய பேசப்படுது. ஆமாம், எல்லாரும் மாதிரியுமே மிமிக்ரி பண்றாரு. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருடைய வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? எனக்கு வந்து அவருடைய நீங்கள் சொன்னீங்க ஹாட்ரிக்கு தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி அப்படிங்கிறீங்க. இந்த வெற்றி அவர் மண்டையில் ஏறலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதே இடத்தில் வேறு நடிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜே வேறையாக இருக்கும். நம்ம நிறைய பேரை இங்கே பார்த்துருக்கோம். இப்போவும் வந்து அவர் அந்த கூச்ச சுபாவம் உள்ள ஒருத்தராக இருக்கார். அவருடைய பதில்களில் ஒரு கண்ணியம் இருக்குது. ரொம்ப ரொம்ப யார் மனதையும் நம்ம நோக்கடிச்சிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு அவர். அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூமே நான் பார்த்தேன். முக்கியமாக இந்த மிமிக்ரி அவ்வளவு ரசிக்கும்படியாக மிமிக்ரி பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு திறமை ஒரு மனுஷன்ட்ட எப்படி இருக்குன்னு. டயலாக் ரைட்டர் வேறு. ஆமாம், டயலாக் ரைட்டரு. அவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி வச்சு சீக்கிரம் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஒரு தேர்ந்த நடிகராக இருக்கார். அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மூத்த நடிகர்கள்ட்ட அவர் பழகிற விதம், அவர் போய் இப்போ சிவகுமார் பற்றிலாம் அவர் சொல்கிறாரு. இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப்பே இருக்குது. ஆனால் நான் போய் சிவகுமார் சார்கிட்ட உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேங்கிறாரு அவர். அதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த தலைமுறையில் இப்படி ஒரு நடிகர் உருவாகி வர்றதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனால் இந்த மகிழ்ச்சியை அவர் வந்து நீண்ட காலம் நமக்கு கொடுக்கணும் அவர். ஏன்னா இந்த சினிமா வந்து எவ்வளவு நல்லவர்களையும் மாற்றிடுது, வேற ஒரு ஆட்டிடியூட் பர்சனெல்லாம் மாற்றி விட்டுருது. பட் அவர் வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்கார். இது நீண்ட காலம் தொடரணும். கதை செலெக்ஷன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதான் கரெக்டாக பண்ணுறாரு இல்லையா? ஆமாம். இன்னொன்று இப்போ இந்த கதையை கேட்குற யாராக இருந்தாலும் இது என்னங்க விசேகர் காலத்து கதையை இப்போ வந்து சொல்கிறீங்கன்ட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் அதை இப்போ இந்த காலத்தில் கொண்டு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும்னு நினச்சி ஒரு கால்குலேட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் கில்லாடியாக இருக்கார். அது நக்கலைட் ஸ்ட்ரீம் நல்லாவே பண்ணி அவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் யூடியூப்புங்கிறது ஏதோ வந்து ஒரு எல்லாம் இத்து போனவங்க கூடி இருக்கிற இடமா ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு திறமைசாலிகள் அதுக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அட்லி வந்து சல்மான் கான் அவர்களை வச்சு படம் பண்ண போகிறதா ஒரு செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாரு, கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார் உண்மை? அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் முதல்ல கமல்கிட்ட அவர் முயற்சி பண்ணதெல்லாம் உண்மை தான். பட் கமல் அதில் பண்ணுறதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரஜினிகிட்ட வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் ரஜினி அதுக்குள்ளே இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ரஜினி சல்மான் கான் அட்லிங்கும் போது அவர் ரொம்ப ஒரு ஈக்குவலான ஒரு போர்ஷன் கொடுப்பார் 2 பேருக்குமே. ஸோ அங்கே நார்த்தில் அவர், சவுத்தில் இவருங்கிற அளவுக்கு அந்த படம் வரும். ஏற்கனவே 1000 கோடிக்கு மேலே அடித்த தைரியம் வேறு அட்லிக்கு இருக்குது. ஸோ அதனால் அட்லியை நம்பி போகலாம் 2 பேருமே. எப்போவுமே அவர் வந்து அந்த ஹீரோயிசத்துக்கு வந்து சரியான சீன் பிடிக்கிறதுல அட்லிக்கு நிகர் அவர் தான். கண்டிப்பாக நீங்கள் அவர் படங்களில் நீங்கள் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கும். விஜயோட கலரை மாற்றினதே ஏஆர் முருகனுக்கு அப்புறம் அட்லி தான். இப்போவும் நீங்கள் வந்து நான் சில நேரங்களில் அந்த யூடியூபர்ஸ் சில பேர் சர்வே போடுவாங்க. விஜய் வந்து அடுத்து யாரோடு நடித்தால் நல்லாயிருக்கும், யார் டைரக்ஷன் நடித்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை போட்டால் அதில் முதலிடத்தில் அட்லியும் லோகேஷ் கனகராஜ் தான் வராங்க. மாறி மாறி வருவாங்க. இந்த சர்வே அநேகமாக பல பேர் எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சேனலும் அப்பப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் சில நேரங்களில் அட்லி வராரு, சில நேரங்களில் லோகேஷ் வராரு. ஸோ அந்தளவுக்கு 2 பேருமே அந்த ஹீரோவை அந்த எலிவேட் பண்ணி காமிக்கிறதுல சரியான டைரக்டரில் இருக்காங்க. ரஜினி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா சார் படம் நடிக்க? அது இன்னும் உறுதியாக தெரியல. இப்போ தான் அந்த செய்தி அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் விசாரிக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.